ஆலப்புழாவில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி லட்சக்கணக்கில் கையாடல் செய்த தமிழகத்தை சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டார். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தை சேர்ந்த மை ட்ரிப் ஹவுஸ் போட் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பணிகளை கவனித்து வந்த கோவையை சேர்ந்த திவ்யா கருப்பசாமி என்பவர் பல்வேறு முகவர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி சுமார் 1 கோடி ரூபாய் வரை கையாடல் செய்ததாக கூறி மை ட்ரிப் ஹவுஸ் போட் உரிமையாளர் ஆலப்புழா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து ஆலப்புழா போலீசார் திவ்யா கருப்பசாமியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பணம் கட்டி விளையாடப்படும் ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்யும் சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். ஆன்லைன் விளையாட்டு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா 2025க்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலை பெற்றதன் மூலம் சட்டமாக அமலுக்கு வந்தது. இந்த மசோதா மின் விளையாட்டுகள் மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறது. அதே வேளையில் தீங்கு விளைவிக்கும் பண அடிப்படையிலான விளையாட்டுகளை தடை செய்கிறது. இந்த சட்டம் ஆன்லைன் பண விளையாட்டுகளால் ஏற்படும் அடிமைத்தனம் மற்றும் நிதி இழப்புகளை கட்டுப்படுத்தும். அதன்படி தடையை மீறி பணம் வைத்து ஆன்லைன் விளையாட்டு விளையாடினால் 1 கோடி ரூபாய் அபராதம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். விளம்பரம் செய்தால் 2 ஆண்டு சிறை, 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.